ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது மகம் நட்சத்திரமும் பெண்களும். இதான் தலைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய நுணுக்கமான பலனளிக்கும் விஷயங்கள் உண்டு. அதை தொடர்ச்சியாக காணொளிகள் மூலமாக உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது தான் என்னோட நோக்கம். கிரகங்களுடைய வரிசையில் மிகவும் வலிமையானவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது கேது பகவான் தான். அவர் ஞானகாரகனாகவே இருந்தாலும் கூட மாபெரும் வெற்றியாளர்களை உருவாக்குறதுக்கும் அவருக்கு சக்தி உண்டு. அப்படிப்பட்ட கேது பகவானுக்கு 3 நட்சத்திரங்கள் உண்டு: அஸ்வினி, மகம், மூலம். அதில் இந்த மகம் நட்சத்திரம் ரொம்ப 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 பவர்ஃபுல்லானது. ஏன்னா நிலைத்த வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம வீட்டில் உற்பத்தி ஆகிற நட்சத்திரம் தான் மகம். ஜோதிட சாஸ்திரத்துக்கு இன்றியமையாத கிரகம் சூரியன். அவருடைய ஆட்சி மூலத்திரிகோண வீடு சிம்மம். அந்த சிம்ம வீட்டில் ஜோதிட சாஸ்திரத்தின் வலிமையான கோளான கேது அவருடைய நட்சத்திரங்களில் வலிமையான நட்சத்திரமான மகம் ஒழிஞ்சிட்டு. இந்த மக நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னன்னா, பெண்களுக்கு மகம் ஜென்ம நட்சத்திரமாக வந்துச்சுன்னா இவங்க மாபெரும் அதிர்ஷ்டசாலிகளாகவும் வெற்றியாளர்களாகவும் திகழ்வாங்க. சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் ஒரு பெண் குழந்தை பிறகுதுன்னா கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டகரமான வெற்றிகரமான ஒரு வாழ்வியல் முறைகளை அனுபவிப்பதற்கு இவங்களுக்கு சாத்தியங்கள் உண்டு. இது மூல நூல்களில் சொல்லி வச்சுக்கப்பட்டிருக்க ஒரு ரகசியம். சரி, அப்படின்னா எல்லாரும் சிம்மராசியில் பிறக்க முடியுமா சார்னா அது முடியாது. ஏன்னா இயற்கையே அப்படி கொடுக்காது. வேறு சில வழிகள்லையும் இந்த மகம் நட்சத்திரம் பெண்களை அதிர்ஷ்டசாலிகளாக நல்ல வாழ்வியல் யோகங்கள் உடையவர்களாக மாற்றும் தன்மை கொண்டது. அது எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் சிம்மராசியில் பிறக்கல, உங்கள் லக்னம் சிம்மம். இந்த லக்ன புள்ளி மக நட்சத்திரத்தில் விழுந்தாலும் அதே சேம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு வெற்றிகரமான மனிதராக திகழ முடியும். மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரண புருஷியாக. இது ஸ்பெசிஃபிக்காக பெண்களுக்கு தான். ஆண்களுக்கு அந்தளவுக்கு மக நட்சத்திரம் சிறப்பாக வேலை செய்தான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் பார்த்திங்கன்னா, ஒன்று அவங்க வீட்டுக்கு ராணியாக இருக்காங்க, இல்லைன்னா நாட்டுக்கே ராணியாகிறாங்க, அல்லது தான் சார்ந்த துறையில் ரொம்ப டாப் மோஸ்ட்டாக இருக்காங்க. இதில் ஜென்ம நட்சத்திரமாக அது உங்களுக்கு வந்துட்டாலும் சரி, உங்கள் லக்ன புள்ளி அமைந்த நட்சத்திரமாக அமைஞ்சாலும் சரி. இன்னொன்று, உங்கள் லக்னாதிபதி போய் சிம்ம ராசியில் அமர்ந்து, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தாலும் சரி, உங்கள் லக்னாதிபதி போய் சிம்ம ராசியில் அமர்ந்து மகம் நட்சத்திரத்தில் உட்கார்ந்தாருனாலும் அதே பலன் கிடைக்கும். இப்போ ஒரு உதாரணமாக, ஒரு மீன லக்ன ஜாதகம், இவர் ஒரு பெண்மணி, மீன லக்ன ஜாதகம், குரு மகத்தில் சிம்மத்தில் உட்காந்துருக்கார். லக்னாதிபதி 6ஆம் இடத்துல தான் இருக்கார். இவங்க பார்த்திங்கன்னா ஜட்ஜு, பவர்ஃபுல்லான பெண்மணி, சொன்னபடி நடந்துக்குவாங்க, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், துளி கூட பயம் கிடையாது, எல்லா விதத்துலேயும் வலிமையானவங்க, நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல குழந்தைகள், சமுதாய அந்தஸ்து, மரியாதை எல்லாமே கிடைக்கப்பெற்றவங்க. அப்போ லக்னாதிபதி போய் மகத்தில் உட்கார்ந்தாலும் இது நடக்குது. லக்னம் சிம்மமாக இருந்து அது மகன் நட்சத்திரத்தில் பிள்ளி வந்தாலும் இருக்குது. உங்கள் ராசி சிம்ம ராசியாகி மகம் நட்சத்திரத்தில் இருந்தாலும் இருக்குது. ஸோ எந்த வகையில் மகம் உங்களோடு தொடர்பு கொண்டாலோ பெண்களுக்கு குறிப்பாக அதிகாரமிக்க பதவி, அந்தஸ்து, முன்னேற்றம், சமுதாயம் வணங்கத்தக்க அளவிலான வளர்ச்சி, யோகிதைகள், பெருவாரியான வெற்றிகள், மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்வதுங்கிற மாதிரியான பலன்கள். இந்த 3 விதிகளும் 100% அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. நான் முதல்ல சொன்ன 3 விதியும், நீங்கள் சிம்மராசி மக நட்சத்திரமாக இருந்தாலும், உங்கள் லக்னம் சிம்ம லக்னமாக இருந்து அது மக நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திர புள்ளி இருந்தாலும், நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுடைய லக்னாதிபதி போய் அந்த மகத்தில் உட்கார்ந்துருந்தாலும் அது அற்புதமான ஒரு அமைப்பு தரும். ஒரு உயர்நிலை காவல்துறை அதிகாரி, இவங்களும் எனக்கு தெரியும், விருச்சிக லக்னக்காரங்க, விருச்சிக லக்னம். இவங்களுக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் திக்பலம், வீடு கொடுத்த சூரியன் உச்சம். இவங்க யூனிஃபார்ம் சர்வீசஸில் நல்ல ஹை போஸ்ட்டில் இருக்காங்க. இந்த செவ்வாய் மக நட்சத்திரத்தில் உட்காந்துருப்பார். லக்னாதிபதி 10ஆம் இடத்துல, தொழில் முறையில் ரொம்ப கண்டிப்பானவங்க, ரொம்ப சிறப்பான பதவி வகிக்கக்கூடியவர்கள். பெண்
விருச்சிக லக்னம் தான், ஆனால் சிம்மத்தில் செவ்வாய் வந்து மகத்தில் உட்காந்துட்டு இருப்பார். ஸோ இதுவும் ஒரு உதாரணம். இது முதல் தரமான யோகத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், பதவியை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும், ஆளுமை திறனை கொடுக்கும், வெற்றிகளை கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பெண்களுக்கு ஸ்பெஷல். சார் இப்போ ஆண்களுக்கு இந்த அமைப்பே இல்லையான்னு கேட்டால், எனக்கு தெரிஞ்சு மகம் நட்சத்திரம் சிம்மராசி ஆண்களும் ஓரளவுக்கு வெற்றி பெறாங்கன்னாலும் கூட பெண்கள் அளவுக்கு இல்லை. பெண்களுக்கு கிடைக்கும் அளவுக்கு ஒரு வேகமும் அதிர்ஷ்டமும் முன்னேற்றமும் ஆண்களுக்கு கிடைப்பதில்லைங்கிறது ஒரு துரதிர்ஷ்டமான உண்மை தான். அதனால் இது பெண்களுக்கான ஸ்பெஷல் தான். இது போக 2ஆம் நிலையில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் 1, 5, 9ஆம் அதிபதிகள் யாராவது ஒருத்தர் போய் மகமில் உட்கார்ந்தாலும் நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான். இதுவும் பெண்களுக்கு தான். இப்போ உதாரணமாக ஒரு துலா லக்ன ஜாதகம், இவங்களுக்கு 9ஆம் அதிபதி புதன், இவர் போய் மகம் நட்சத்திரத்தில் சிம்மத்தில் உட்காந்துருக்கார், கூட சூரியனும் இருக்கார். புதனும் சூரியனும் சேர்ந்த நிலையில் புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் 9ஆம் அதிபதி அமர்ந்திருக்கார். இதுவும் அதிர்ஷ்டகரமான அமைப்பு தான். உயர்கல்வி பெற்று வெளிநாட்டில் இன்றைக்கி அருமையான டாலர்களில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒரு ஜாதகம். மாதத்துக்கு அவங்க 10 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறாங்க. மாத வருமானமே 10 லட்சத்துக்கு மேலே இருக்கும். அதிகாரம் மிக்க ஒரு பதவி, நல்ல ஹையர் போஸ்ட்டு, சிறப்பான ஒரு நிர்வாகத்திறன் கொண்ட பெண்மணி. இதுக்கு இவங்களுக்கு பாக்கியாதிபதி தான் அங்கே உட்கார்ந்துட்டுருக்கார். அப்போ லக்னாதிபதி அமர்ந்தாலோ ராசினா அதுவே அமைய பெற்றாலும் உங்கள் லக்ன புள்ளி அங்கே அமர்ந்தாலும் மேலும் 1, 5, 9ஆம் அதிபதிகளில் 5, 9ஆம் அதிபதிகள் போய் அந்த இடத்துல உட்கார்ந்தாலும் ஒரு பெண்மணியை அதிர்ஷ்டம் மிக்கவராக, திறமை மிக்கவராக, வழிநடத்தி செல்பவராக, முன்னெடுத்து செல்பவராக, மற்றவர்களுக்கு முன் உதாரணமாய் வாழ்பவர்களாக, சமுதாய அந்தஸ்து கொண்டவராக, உயர் பதவி மிக்கவராக அமைய பெற்று வருகிறது. அதேமாதிரி பதவி மூலமான யோகங்கள் தர்றதுலேயும் இது ஒரு ஸ்பெஷல் தான். ஒரு ரிஷப லக்ன ஜாதகம், இவங்களுக்கு 10ஆம் அதிபதி சனி சிம்மத்தில், இது கடும் பகை வீடு. 10ஆம் அதிபதி சனி சிம்மத்தில் கடும் பகை வீடு. இவர் மகத்தில் உட்காந்துருக்கார், 10 கூடையவர் மகத்தில் உட்காந்துருக்காரு. இவங்க சனி மகா திசையில் ஏரியாவில் நின்று ஊராட்சி தலைவராக அரசியலில் ஜெயிச்சு செலக்ட் ஆகி நல்ல ஒரு பதவி அந்தஸ்தை பெற்றுக்கொண்டிருக்கும் ஒரு பெண்மணி. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அப்போ எல்லா சூழ்நிலையிலையும் இந்த மகத்தில் கிரகங்கள் அமையப்பெற்ற பெண்கள், மகத்தில் கிரகங்கள் அவங்க வந்து மறைவு வீட்டு அதிபதிகளாக இல்லாமல் இருக்கணும். அது ஒன்று முக்கியம். இப்போ 8ஆம் அதிபதியோ 12ஆம் அதிபதியோ 6ஆம் அதிபதியோ போய் மகத்தில் உட்காந்து அது சிறப்பாக இருக்கான்னா அப்படி சிறப்பான ஜாதகங்கள் பார்க்க இயலவில்லை. ஆனால் லக்னாதிபதி அமர்ந்தாலோ 5ஆம் அதிபதி அமர்ந்தாலும் 9ஆம் அதிபதி அமர்ந்தாலும் ஜீவனாதிபதி அமர்ந்தாலும் பூர்வ புண்ணியாதிபதி அமர்ந்தாலும் வேறு முக்கியமான கிரகங்கள் அமர்ந்தாலும் மிக சிறப்பான யோகத்தை பெண்களுக்கு ஸ்பெஷலாக இந்த அமைப்பு கொடுக்குது. இன்னொரு ஜாதகம், இவங்க துலா லக்னம், 7 செவ்வாய் மகத்தில் உட்காந்துருக்கார். 11ஆம் இடத்துல 7 செவ்வாய் மகத்தில் அமர்ந்திருக்காரு. இவங்க வந்து மருத்துவரைத்தான் திருமணம் செய்திருக்கிறாங்க. அந்த திருமணத்தின் மூலமாக யோகம் பெறாங்க. இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் கொடுக்கும். 7 செவ்வாய் 11இல் அமர்ந்து அது வந்து மகம் நட்சத்திரத்தில் விளையாடுது. இவங்க ஒரு டாக்டரை மனம் முடிச்சிருக்காங்க, லவ் மேரேஜ், டாக்டரை மனம் முடிச்சிருக்காங்க. திருமணத்திற்கு பிறகு புகழ்பெற அமைப்பு. அந்த செவ்வாய் 7ஆம் அதிபதியாகி 2ஆம் அதிபதியாகி அவர் போய் அங்கே உட்கார்றதன் மூலமாக திருமணம், அதனால் முயற்சி, அதனால் முன்னேற்றம், அதனால் வெற்றி அப்படிங்கிற அமைப்பை கொடுக்குது. ஆக மொத்தம் உங்களுக்கு பெண்ணாக இருந்தீங்கன்னா 6, 8, 12ஆம் அதிபதியை தவிர யார் போய் மகன் நட்சத்திரத்தில் உட்கார்ந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு. அவங்க உட்கார்ந்துருக்கிற அமைப்பின் அடிப்படையில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் யோகங்களும் நிச்சயம் கிடைக்கப் பெறுகிறீர்கள். இதில் உங்கள் லக்னமே அங்கே அமைஞ்சு மகமாக இருந்தாலும், உங்கள் ராசி சிம்மமாக இருந்து மகன் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும், உங்கள் லக்னாதிபதி போய் அங்கே உட்கார்ந்து மகத்தில் இருந்தாலும் முதல் தர அதிர்ஷ்டசாலிகளாக விளங்குகிறீர்கள். உயர் பதவி அந்தஸ்து போன்றவை தேடி வருகிறது என்பது நிதர்சனமான உண்மை. உங்கள் ஜாதகத்தில் ஏதேனும் ஒரு கிரகம், அதாவது அவயோகங்க கிரகமாக இல்லாமல், இந்த 6, 8, 12ஆம் அதிபதிகளாக இல்லாத நல்ல வீட்டுக்கு அதிபதிகள் யாரேனும் மகத்தில் அமர்ந்திருக்கிறார்களா என்பதை பார்த்தறிந்து கொள்ளுங்கள். நீங்களும் உயர் பதவியும் அதிர்ஷ்டமும் மிக்கவர்கள் தான் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.